ஹலோ மக்களே! டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்ட்டா ராத்திரி 10 மணி ஆகுது. அண்ட் நான் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ போயிட்டுருக்கேன். அதாவது மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ராத்திரி 11:15க்கு தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் முன்னாடியே போயிடலான்னு 9 மணிக்கெல்லாம் கோரமங்கலம் பஸ் ஸ்டாப் வந்துட்டேன். 1 ஹவர் வெயிட் பண்ணியுமே பஸ் வரவே இல்ல. ஸோ இதுக்கப்புறமா பஸ்ஸை நம்புனா வேலைக்கு ஆகாதுன்னு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சு கிளம்பிட்டேன். நான் ஆட்டோ ஏறும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ராத்திரி 10 மணி ஆயிருந்துச்சு. கூகுள் மேப்லேயும் 10:30 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலான்னு போட்டிருந்தது. ஆனா பெங்களூர் டிராஃபிக்கை பற்றி தான் தெரியுமே. டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால 10:30 மணிக்கு ரீச் ஆக வேண்டியனா 10:45க்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆனேன். இதுதான் கேஎஸ்ஆர் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன். நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வரேன். அதுவும் நைட் டைமில் இந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 11:15க்கு பெங்களூர் டு தாலுகோப்பா போகிற ரயிலில் ஜோக் ஃபால்ஸ் பார்க்க போயிட்டுருக்கேன். அண்ட் பெங்களூர்லேருந்து தாலுகோப்பாக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி 2 ட்ரெயின் இருக்குது. 2 ட்ரெயினுமே தாலுகோப்பா லாஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் போவோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஜோக் ஃபால்ஸ் இருக்குது. அங்கேருந்து பஸ்ஸில் தான் போக வேண்டியதாக இருக்கும். அண்டு ஜோக் ஃபால்ஸ் போக யாராவது பிளான் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஜோக் ஃபால்ஸ்க்கு எப்படி போகலான்ற ரூட்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். போக பிளான் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்டையர் டீட்டெயில்ஸும் இருக்கும். அண்ட் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போயிட்டுருக்கு பெங்களூர்லேருந்து தாலுகோப்பா. அங்கே போயிட்டு அங்கேருந்து 20 கிலோமீட்டருக்கு ஜோக் ஃபால்ஸ் போக வேண்டியதாக இருக்கும். அங்கேருந்து பஸ்ஸில் போகணும் மாதிரி இருக்கும். என்டையர் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஜோக் ஃபால்ஸ் போகிற பிளான் பண்ணுறவங்க இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிட்டு நீங்கள் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு போய் ஜோக் ஃபால்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் 11:15க்கு நான் இப்போ போக போகிற தாலுகோப்பா போகிற அந்த ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு 1/2 ஹவர் முன்னாடியே வந்தாலும் 5 நிமிஷம் லேட்டாக தான் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புச்சு. எனக்கு எப்பயுமே ட்ராவலிங் அப்போ அந்த ஜன்னலோரமாக உக்காந்துட்டு வெளியே பார்த்துட்டு வர ரொம்பவுமே பிடிக்கும். ஆனால் ட்ரெயின் நைட் ஏறினதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ காத்தால் 6 மணிக்கெல்லாம் எழுந்து இப்படி இயற்கையை பார்த்துட்டே இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா S11 கோச்சில் இருக்கேன். ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், S11 தான் ஸ்லீப்பர் கோச்சில் லாஸ்ட்டுன்னு. இங்கேருந்து முழு ட்ரெயினையுமே பார்க்க முடிஞ்சுது. அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா தாலுகோப்பா டு பெங்களூர் தான் போயிட்டுருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெயின் தான் திரும்பவும் 3 மணிக்கு பெங்களூர் டு தாலுகோப்பா போகிற ட்ரெயின் நினைக்கிறேன். தாலுகோப்பாலேருந்து திருப்பி போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின். ட்ரெயின் போகிற வேகத்துக்கு ட்ரெயினோட நம்பர் தெரியல, ஆனால் தாலுகோப்பா டு பெங்களூர் போகிற ட்ரெயின் மட்டும் தெரியுது. அண்ட் இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு தான் நம்மளோட ட்ரெயின் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இந்த தாலுகோப்பா டு பெங்களூர் ட்ரெயின் கிராஸ் ஆன உடனே நான் வந்த ட்ரெயின் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு.
அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் இந்த நம்மளது ட்ரெயின் கிளம்புது. நம்ம பார்த்திங்கன்னா பெங்களூர் டு தாலுகோப்பா போயிட்டுருக்கோம். அது தாலுகோப்பா டு பெங்களூர் போயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டுருக்கோம், அது போயிட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாலுகோப்பா ட்ரெயினோட லாஸ்ட் ஸ்டாப். இந்த தாலுகோப்பா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே போய் லெஃப்ட் எடுத்து ஒரு 500 மீட்டர் போனாக்கா லோக்கல் பஸ் ஸ்டாப் வரும். ஆனால் அது பஸ் ஸ்டாப்னு சொல்கிறதுக்கான எந்த அறிகுறியுமே இருக்காது. அங்கேருந்து தான் பஸ் பிடிச்சி ஜோக் ஃபால்ஸ் போக வேண்டியதாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபால்ஸ். ஒரு வழியாக ஜோக் ஃபால்ஸ் வந்து சேர்ந்துட்டோம். என்னடா இது பார்க்கறதுக்கு ஜோக் ஃபால்ஸ் மாதிரி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாம், ஜோக் ஃபால்ஸில் இது ஒரு ஃபால்ஸ் கிடையாது. ஆனால் அதே லொக்கேஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபால்ஸ் இது. ஜோக் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா 4 நீர்வீழ்ச்சிகளுக்கு 4க்குமே ஒரு பேர் இருக்குது. ஆனால் இந்த ஃபால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான பேரும் கிடையாது. வரவங்களை அதிகமான பேர் இதை கவனிக்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த ஃபால்ஸுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணி இல்லாமல் பார்க்குறது தான் ஒரு சின்ன குறையாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஜோக் ஃபால்ஸ். தண்ணி இல்லாமல் இந்த ஃபால்ஸை பார்க்கவே ஜோக் ஃபால்ஸ் ஃபீலே வர மாட்டேங்குது. ஏன்னா நான் பார்த்த வீடியோஸில் எல்லாமே தண்ணி வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸ் இருக்கிற இடத்தையே உடச்சிட்டு வர அளவுக்கு அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ தண்ணி இல்லாமல் பார்க்குறது அந்தளவுக்கு ஃபீல் இல்லை. ஆனால் இப்போவும் பார்க்க அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது இந்த இடம். இதுதான் ஜோக் ஃபால்ஸ். வந்தோம், பட் தண்ணி அதிகமாக இல்லை. போன மாதம் யாரோ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அதில் பார்த்தா ஹெவியாக இருந்துச்சு தண்ணி. பட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை, சுத்தமாக ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் ஜோக் ஃபால்ஸ் இருக்கேன். இதான் ஜோக் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ்க்கு நீங்கள் பெங்களூர்லேருந்து வரணுன்னாக்கா நான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ரூட்டில் வந்தேன். ட்ரெயின் ரூட்லனாக்கா பெங்களூர்லேருந்து டெய்லி 2 ட்ரெயின் இருக்குது. நெட்டில் செக் பண்ணதுக்கு 420 கிலோமீட்டர்ஸ் போச்சு. பட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 371 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் பெங்களூர்லேருந்து வரணுன்னாக்கா பெங்களூர் மெஜஸ்டிக்லேருந்து ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தாலுகோப்பாவுக்கு தாலுகோப்பாவில் தான் லாஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. அங்கேருந்து நம்ம தாலுகோப்பாலேருந்து இங்கே ஜோக் ஃபால்ஸ்க்கு பஸ்ஸில் வர வேண்டியதாக இருக்கும். 18 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஆன்லைனில் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் அபவுட் 200-300 தான் கேட்குறாங்க. அதை விட பெஸ்ட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் வருது தான். 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 18 கிலோமீட்டர் இருக்குது தாலுகோப்பாலேருந்து ஜோக் ஃபால்ஸு. பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி 2 ட்ரெயின் இருக்குது பெங்களூர்லேருந்து. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு வந்து போய் என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், பட் தண்ணி போன தடவை யாரோ போட்டிருந்த வீடியோவில் மட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. தண்ணி ஃபுல்லாக இது மொத்தமாகவே கவர் ஆகிற மாதிரி அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இப்போ கம்மியாகிட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபால்ஸோட மெயின் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4 நீர்வீழ்ச்சி விழுது. இங்கே இருக்க 4 நீர்வீழ்ச்சிக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராஜா, 2வது ராணி அண்ட் 3வது ரோரர் அண்ட் கடைசி நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா ராக்கெட். இப்படி 4 நீர்வீழ்ச்சிக்குமே ஒரு பேர் இருக்குது. இது வந்து பிரிட்டிஷ் பேலஸ். எக்ஸாக்டாக அந்த ஜோக் ஃபால்ஸ் மெயின் வியூ பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஜோக் ஃபால்ஸ் மெயின் வியூ பாயிண்ட்டு கிட்டே இருந்து 3 கிலோமீட்டர் வந்தால் இந்த பிரிட்டிஷ் பேலஸ் கிட்டேருந்து அந்த ஜோக் ஃபால்ஸை இன்னுமே கிட்ட பார்க்கலாம். அண்ட் தண்ணி இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபால்ஸ் பக்கத்துலேயே கூட போகலாம். அண்ட் இப்போது தண்ணி இல்லாததால் அந்த ஜோக் ஃபால்ஸோட ராஜா ஃபால்ஸ் கிட்டேயே போயிருந்தேன். அந்த செக்மெண்ட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ಅಲ್ಲಿರೋ ವ್ಯೂಗೆ ಈ ವ್ಯೂಗೆ ಏನು ಡಿಫ್ರೆಂಟ್ ಇದೆ ನೋಡು. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.